ஆவியின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவா, உம் மக்கள் தாங்கள் பாதுகாவலியாகிய ஆரோக்கிய அன்னையின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய பங்கு மக்களுடைய உள்ளங்களும் இந்த திருத்தலத்தின் பயணிகளுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. அன்னை மரியாளுடைய பிறந்த நாள் நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உமது திருமகன் இயேசுவின் தூய இதயத்தை, அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்தையும் உம் அடியாளும் எம் தாயுமாகிய தூய கன்னிமரியா எம்மை பாதுகாவலராக கொண்டு ஆரோக்கிய அன்னையாக நினைவு கூறும் நாங்கள் அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய அன்னையே, வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய அன்னையே, பரிந்துரையாளராயிருந்து எம் வாழ்வை பாதுகாப்பீரே, பரிந்துரையாளராயிருந்து எம் வாழ்வை பாதுகாப்பீரே. அன்னையே வாழ்க, மரியே வாழ்க, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. கொந்தளிக்கும் கடல் மீது ஆட்சி செலுத்தி புயலை அடக்கினீரே, கானாவூர் திருமண பந்தியிலே மகிழ்ச்சியை தந்தீரே, மலை
இடராமல் காக்கும் தாயே, ஆறுகளை கடந்து செல்லும் போது மூழ்காமல் காக்கும் தாயே, தீயில் நடந்தாலும் சுட்டு எரிக்காமல் பாதுகாக்கும் எங்கள் தாயே, தீமை வந்தாலும் துயரம் சூழ்ந்தாலும் எம்மை மீட்கும் தாயே. அன்னையே வாழ்க, மரியே வாழ்க, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய அன்னையே, வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய அன்னையே, பரிந்துரையாளராயிருந்து எம் வாழ்வை பாதுகாப்பீரே, பரிந்துரையாளராயிருந்து எம் வாழ்வை பாதுகாப்பீரே. அன்றாட உணவை கேட்பவர்க்கு அழியா உணவானீர், ஒரு சொல் போதும் என்றவர்க்கு புதுமை புரிந்தீரே, ஆண்டவர் உம்முடனே என்ற போது ஆகட்டும் என்றவள் தாயே, கல்வாரி பாதையில் செல்லும் போது உறுதி ஊட்டியவள் தாயே, தியாக செம்மறியை தேவமைந்தனை மடியில் சுமந்த எங்கள் தாயே, ஆன்ம உடலோடு அமல உற்பவியாய் விண்ணகம் சென்ற தாயே. அன்னையே வாழ்க, மரியே வாழ்க, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய அன்னையே, வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய அன்னையே, பரிந்துரையாளராயிருந்து எம் வாழ்வை பாதுகாப்பீரே, பரிந்துரையாளராயிருந்து எம் வாழ்வை பாதுகாப்பீரே. அன்னையே வாழ்க, மரியே வாழ்க, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க.
அரிமளம் கடமை புனித சூசையப்பர் திருத்தலத்தில் ஆரோக்கிய அன்னையின் 2ஆம் நாள் நவநாள் திருப்பலியையும் ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிறு திருப்பலியையும் நாம் நிறைவேற்றி இறையருளுக்காக இறைபீடத்தை சுற்றி இருக்கிறோம். அன்னையினுடைய பாதத்திலே அமர்ந்து ஆரோக்கிய அன்னையினுடைய அருளை வேண்டி நிற்கிற நமக்கு இன்றைய இறை வார்த்தையானது, கடந்த வாரம் ராயப்பரிடம் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்றும் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது, ஆண்டவரே நீர் மெசியா, நீர் உயிருள்ள கடவுளுடைய மகன் என்று ராயப்பர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இயேசு ஆண்டவர் என்னை மெசியா என்று தந்தை கடவுளுடைய வல்லமையால் வெளிப்படுத்தினீர்களே, மெசியா என்பவர் யார்? கடந்த வார நற்செய்தியின் இறுதியிலே தான் மெசியா என்பதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு கண்டிப்பாய் கூறினார் என்று பார்த்தோம். இன்றைக்கு அந்த மெசியா எப்படிப்பட்டவராக மெசியாவாக போகிறார்? அந்த மகிமைக்குரிய மெசியா எப்படி தன்னையே சிலுவையில் கையளிக்க போகிறார்? மூப்பர்களிடமும் தலைமை குருக்களிடமும் கையளிக்க போகிறார். அவர்கள் சாவுக்கு தீர்ப்பிட போகிறார்கள் என்று தன்னுடைய சாவை பற்றி, தன்னுடைய மரணத்தை பற்றி, பாடுகளை பற்றி முதல் முறையாக அறிவிக்கிற பகுதி இருக்கிறது. ஆக இயேசு தான் மெசியா என்பதை சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையிலே உயிரை விட்டு உயிர்த்து இந்த உலகிற்கு அறிவிக்கின்ற வரை நீங்கள் என்னை மெசியா என்று யாருக்கும் சொல்ல வேண்டாம். என்னுடைய மரணம் உயிர்ப்பிலே எல்லா மக்களும், இந்த உலகமுமே நான் கடவுளுடைய மகன், நான் மெசியா, உலகத்தின் மீட்பர், உலகத்தின் இரட்சகர் என்பதை உணர்ந்து கொள்ளும் என்பதனால் தான் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் யார் என்று தெரிந்து கொள்ளதனால், நீங்கள் என்னை மெசியா என்று தெரிந்து கொண்டீர்கள், நான் அந்த மெசியா என்பதை எப்படி நிறைவேற்றப் போகிறேன் என்று முன்னறிவிக்கிற பகுதியை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற இறைவாக்கு பணி அறிவிக்கின்ற பணியை வெறுக்கிறவராக, அந்த ஆண்டவருடைய செய்தியை அறிவிப்பதனால், ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பதனால், இறைவாக்கு உரைப்பதனால் எல்லோரும் தன்னை கொல்ல தேடுகிறார்கள், எல்லோரும் தனக்கு குழிபறிக்கிறார்கள், எனக்கு இது விருப்பமே இல்லை என்று விரும்பாமல் ஆண்டவரிடமிருந்து விலகி ஓடுகிறவராக இருந்த போதும் அவர் சொல்லுகிறார், ஆனால் ஆண்டவருடைய இறைவார்த்தை என் உள்ளத்திலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அதை என்னால் அணைக்க முடியவில்லை, அதை அறிவித்தால் தான் என்னால் அறிவிக்க முடியும் என்கிறார். ஆக இறைவாக்கின் என்பவன் மெசியாவை போல துன்பப்பட வேண்டியவன் என்பதை எரேமியா விளக்குவதை பார்க்கிறோம். தன் சீடர்களுக்கும் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார், நீங்கள் மெசியாவாகிய என்னுடைய சீடர்களாக இருக்க விரும்பினால் உங்களையே மறுத்து உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வரட்டும். தன்னையே மறுக்கின்ற அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, தன்னையே முழுமையாக கையளிக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களாக இருக்க விரும்புகிறவர்களுக்கு அளிக்கிறார். நாம் இயேசுவின் சீடர்களாக, அன்னை மரியாவின் பக்தர்களாக ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழாவின் 2ஆம் நாளிலே தியானிக்கிற போது அந்த அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அர்ப்பணித்து இயேசுவின் சிறந்த சீடராக, முதல் சீடராக மாறி இயேசுவின் சீடர்களாக மாறுகிற எல்லாருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆரோக்கிய அன்னையிடம் திகழ்ந்த எல்லா குணங்களையும், அவரிடம் திகழ்ந்த எல்லா புண்ணியங்களையும் நாம் பின்பற்றினால் நாம் இயேசுவுக்கு ஏற்ற சிறந்த சீடர்களாக இருப்போம். இந்த திருப்பலியிலே ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களாக, இயேசு ஆண்டவருடைய சிறந்த சீடர்களாக இருக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அரிமளம் பங்கிற்காகவும் அரிமளம் பக்தர்களுக்காகவும் இந்த ஆரோக்கிய அன்னையின் நவநாட்களிலே சிறப்பாக நவநாள் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவும், அரிமளம் திருத்தலத்திற்கு பொருளுதவியும் ஜெப உதவியும் செய்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதல்களுக்காகவும் இந்த திருப்பலியில் உருக்கமாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம் குற்றம் குறைகளுக்காக ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண பரிசுத்த மரியாதையும் வான
வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் ஏராளமாக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து ஆரோக்கிய அன்னையின் திருக்கொடி ஏற்றப்படுகின்ற ஸ்நாபகர்லப்பருடைய தலை வெட்டப்பட்ட இந்த திருநாளில் ஆரோக்கிய அன்னையின் இந்த கொடியேற்ற திருப்பலி வழியாக நம் அனைவரையும் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், இயேசுவே இரக்கமையும், இயேசுவே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். பேரிரக்கமும் கிருபையும் நிறைந்த இறைவா, உம் அன்னையும் எங்கள் அன்னையுமான ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாட திருக்கொடியேற்றி நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலியின் பலனை உம் மக்கள் மீது பொழிவீராக. இன்று திருமுழுக்கு யோவானும் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிவிப்பவராக இருக்க திருமணம் கொண்ட நாளை அவருடைய மறை சாட்சியின் நாளை கொண்டாடும் நாங்கள்
அன்னையும் திருமுழுக்கு யோவானும் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியம் பகிர்ந்து தம் உயிரை தியாகம் செய்தது போல் நாங்களும் படிப்பினைகளை அறிக்கையிடவும் உம் இறை திட்டத்திற்கு ஆகட்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 7 முதல் 9 இறுதியாக. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும் போதெல்லாம் வன்முறை, அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாயில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுள் அடைபட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை திரு வசனங்கள்
1-2 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ள புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் இது என தேர்ந்து தெரிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி செய்யும். Alleluia, 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 alleluia. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது. இன்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவாங்க. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 21 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடர்களுக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாக இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்க்கையை இழந்தாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சிமையோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே.
இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, அன்னையின் பிறந்த நாள் விழாவின் 2ஆம் நாளாகிய இன்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கேட்ட இந்த பாடல், இந்த பாடலின் வரி, இவை அனைத்தும் இன்றைய நற்செய்தி இறைவார்த்தையின் மைய கருத்தாகவும் நாம் போற்றி புகழ்ந்து சிறப்பு வணக்கம் செலுத்தி இறையாசிரை வேண்டி நிற்கும் நம் தேவ அன்னை வேளாங்கண்ணி தாயின் வாழ்க்கையின் வடிவமாகவும் இருப்பதை பார்க்கிறோம். இவர் சிலுவையை முன்னால் வைத்து, இவர் கடவுளை முன்னால் வைத்து உலகத்திற்கு பின்னால் வைத்தவர். சிலுவையின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று தன் வாழ்க்கையில் கடவுளை முன்னால் வைத்து, உலகத்தை பின்னால் வைத்து, இந்த உலக செல்வங்களை, உலகத்தினுடைய எல்லா மகிமைகளையும் ஆண்டவருடைய அவர் தருகின்ற நித்திய வாழ்விற்கும் அவர் தருகின்ற அருளுக்கு முன்னால் அர்த்தமற்றவைகள் என்று கண்டுபிடித்த ஞானியாக நம் ஆரோக்கிய அன்னை இருக்கிறார்கள். ஆக அந்த அன்னை இந்த ஞானத்தை பெற்றிருந்ததனால்தான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடிந்தது. ஆண்டவருடைய திருவுளத்தை நாடி சென்று, ஆண்டவருடைய திட்டத்தை தேடி சென்று கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த, கடவுளை மகிமைப்படுத்துவதே வாழ்வின் நோக்கமாக இருக்க முடிந்தது. ஒவ்வொரு இயேசுவின் சீடனும் இப்படியே இருக்க வேண்டும் என்பதையே இன்றைய நற்செய்தியில் இயேசுவும், இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் நற்செய்தி அறிவிக்க பயந்து ஓடினாலும், இந்த உலகம் தனக்கு துறகின்ற துன்பங்களை குறித்து அவர் பயந்து இயேசுவை மறுக்க அல்லது கடவுளுடைய பணியை செய்ய மறுத்த போதும், இன்றைய நற்செய்தியில் ராயப்பர் ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு பற்றி சொன்னபோது துன்பமில்லாமல் கஷ்டமில்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பியவராய் இயேசுவின் மகிமையான சீடராக இருப்பதன் அர்த்தத்தை, ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நிலையையும் பார்க்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் ஆண்டவருடைய திட்டம் சொல்லப்பட்ட போது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது எப்படி நடக்கும், எப்படி நிகழும், நான் எப்படி செய்ய போகிறேன் என்று யோசிக்கவில்லை. என்னை அழைக்கிறவர், என்னை ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அழைக்கிறவர், தன் மீட்பு பணிக்காக அழைக்கிறவர் என் தேவன் கடவுள், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று கண்டபோது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அர்ப்பணித்தார்கள். அந்த பின்னணியிலே இந்த மைய கருத்தை தான் இன்றைய ஞாயிறு வழிபாடும் ஞாயிறு இறைவார்த்தையும் நமக்கு விளக்குவதை பார்க்கிறோம். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, வியாபார உலகில் வாழும் மனிதன்
வாழ்வை விற்பதும் வாங்குவதும் எதற்கும் ஒரு விலை நிர்ணயிப்பதுமாக இருக்கிறான். வியாபார உலகம் வியாபாரங்களையே நம்பி உள்ளது. விளம்பரங்களுக்கு மனிதனை மூளை செலவை செய்து விளம்பரப்படுத்தும் பொருட்களை நல்லதென நம்பி வாங்கச் செய்வதிலும் பெரும் வெற்றி கொள்கிறது. விளம்பரங்கள் பிராண்டுகளின் பெயர்களை மக்கள் மனதில் பதிய வைத்து விடுகின்றன. விளம்பரங்களில் விளம்பரப்படுத்தும் பொருட்களை நல்லவையா கெட்டவையா, அதற்கான விலை நியாயமானவையா, அந்த பொருள் அவசியம் தேவைதானா என்றெல்லாம் பார்க்காமல் எந்த விலை கொடுத்தும் வாங்க மனிதன் முன் வருகிறான். விலையுயர்ந்த சிகரெட்டுகள் மது வகைகளை வாங்கி குடித்து அழிவதை பற்றியும், நுகர்வு கலாச்சாரம் சமுதாயத்தை சீரழிப்பது பற்றியும் வியாபார பண முதலைகளுக்கு கவலையே இல்லை. மனித வாழ்வை அழிவுக்கு இட்டுச் செல்லும் பொருட்களை விளம்பரப்படுத்தி கோடிகளாய் சம்பாதிப்பதையே குறிக்கோளாக கொண்டுள்ள தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் குறைவில்லை. இன்றைய நற்செய்தியில் இயேசு இறையரசு நித்திய வாழ்வு என்னும் மறைபொருளை விளம்பரம் செய்கிறார். இயேசுவின் உயிரை கொடுத்து தனது இதை நாம் வாங்கிக் கொள்ளவும், இந்த பொருளை மனிதர் அனைவரும் வாங்கி வாழ்வு பெறவும், சிலுவையில் தம்மை அறைந்து தாம் கொல்லப்படவும் இயேசு முன்வருகிறார். சிலுவை மரணம் உயிர்ப்பு வழியாக கிறிஸ்து கொணரும் இந்த இறையரசை அவரது சீடர்களாக வாழ்ந்து நாம் நமதாக்கிக் கொள்வது எப்படி என்பதை இயேசு நமக்கு இன்று விளக்குகிறார். அதை தன் வாழ்க்கையில் வாழ்ந்த ஆரோக்கிய அன்னை நமக்கு பாடம் எடுக்கிறார். இயேசுவின் சீடராவதற்கு தற்கையளிப்பு செல்ஃப் டெனாயல் அவசியமாகிறது. அதற்கு முழு அடையாளமாக முழு அறிகுறியாக இருப்பவள் அன்னை மரியாள். முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்தவள். லூக்கா நற்செய்தி 1:28 இதோ ஆண்டவருடைய அடிமை, முது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தவள். Behold the handmaid of the Lord, be it done to me according to your will என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அன்னை மரியாள் ஒரு சீடருக்குரிய அடிப்படையான குணத்தை முழுமையாக பெற்று வாழ்நாள் முழுவதும் அதை முழுமையாக நிறைவேற்றிய இயேசுவின் சிறந்த சீடரும் முதல் சீடருமாக இருக்கிறார். அன்னையிடமிருந்தும் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற நம் அப்போஸ்தலர்கள் எரேமியாவிடமிருந்தும் நாம் நம்முடைய பயம், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தவறான எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நாம் உலகப் போக்கிலிருந்து மறந்து இயேசுவின் சீடராவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். நம்மையே இழப்பதும் கையளிப்பதும் நம்மை நாம் முழுமையாக மீட்டுக்கொள்வதற்கே. இழக்காதவர்கள், கையளிக்காதவர்கள், கொடுக்காதவர்கள், பகிராதவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற பரமரகசியத்தை இயேசு இன்றைக்கு நமக்கு ஆரோக்கிய அன்னை வழியாக விளக்குகிறார். இழப்பு என்பதை மனித வாழ்வில் அடங்கியுள்ள மிகப்பெரிய மறைபொருள் இரகசியமாகவே இயேசு கருதினார். இழப்பு என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இழப்பை விரும்பாத மனிதனுக்கு இம்மறைபொருளை எப்படி விளக்குவது என்று இயேசு வழிதேடினார். சிலவற்றை இழக்கையில் அந்த இழப்புக்கு கைமாறாக பெறும் பலன், இன்பம் இழப்பவற்றை விட பன்மடங்கு மதிப்பு மிக்கது என்பதை தமது சீடர்கள் அறிய வேண்டும் என்பதை இயேசு விருப்பம் கொண்டார். ஞானிகள், புனிதர்கள், மகாத்மாக்கள் அந்த இரகசியத்தை அறிந்தவர்கள். அழிந்து கூறியதை இழந்து அழியா புகழை அடைந்தவர்கள் இவர்கள். எல்லாவற்றையும் எதையும் ஏன் உயிரையுமே இழந்தாலும் அதனால் பெறப்போகும் பலனான நிறைவாழ்வை இறை புகழை கண்டுபிடித்து உயிரை தியாகம் செய்தவர்கள் இவர்கள். இந்த இரகசியத்தை, ஞானத்தை அறியாமல் இயேசுவுக்கு சிலுவை மரணம் வேண்டாம் என்று சிந்தித்த சீடர்களுக்கு, குறிப்பாக ராயப்பருக்கு, சிந்திக்கின்ற நமக்கு அன்னை வழியாக ஆண்டவர் பாடம் புகட்டுகிறார். இயேசு தாம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுபவர் எவரும் வாழ்வடைவார் என்று மத்தேயு 16:25 கூறுகிறார். இந்த இரகசியத்தை உணர்ந்தே சீடர்களும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகளும் திருச்சபையின் தொடக்க காலம் முதல் கிறிஸ்துவுக்காக வேத சாட்சிகளாய் உயிரை தியாகம் செய்து நிலைவாழ்வை பெற்று கொண்டுள்ளனர். தமது பாடுகள், சிலுவை மரணம் வழியாக ஏற்படும் உயிர்ப்பு இரகசியத்தை சீடர்களுக்கு முன்னறிவித்து அதை நிறைவேற்றி தமது உயிருள்ள சாட்சிகளாக தம் சீடர்களை உருவாக்குவதை பார்க்கிறோம். அழியக்கூடிய சிற்றின்பம், பிளஷர், சுகம், கம்ஃபர்ட், பொழுதுபோக்கு, ஆதாயம் போன்றவைகளை தேடி இறைவனின் கொடைகளான அழியாத மகிழ்ச்சி, ஜாய், மன நிம்மதி, பீஸ் போன்றவைகளை தொலைத்துவிட்டு துயரில் வாழும் நம்மை ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவருக்காக நம்மை இழப்பதனால்
ஆண்டவருக்காக முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பதனால் அதில் அடங்கியிருக்கிற ரகசியத்தை, நிறைவாழ்வை, நிம்மதியை, மகிழ்ச்சியை நாம் எப்படி பெறுகிறோம் என்பதை கற்றுக்கொள்ள ஆரோக்கிய அன்னை நமக்கு இன்று அழைப்பு விடுக்கிறார். பேதுருவின் விசுவாச அறிக்கை கடந்த வாரம் நாம் கேட்டோம். மத்தேயு 16:6 நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று தம்மை குறித்து கூறியதை இயேசு கேட்டு நீ பேறு பெற்றவன் என்று கடந்த ஞாயிறு பேதுருவை ஆண்டவர் பாராட்டினார். இன்றைய நற்செய்தியில் இறையரசின் நற்செய்திக்கும் மனிதகுல மீட்புக்கும் விளையாக தம் உயிரை கையளிக்க நேரிடும் என்பதை தமது சீடர்களுக்கு முதலாக முன்னறிவிக்கிறார். உலகப்போக்கில் துன்பமின்றி சொகுசான வழியில் இறையரசை போதிக்கும் ஒரு புதிய மெசியாவையே, சிலுவையை ஏற்க மறுத்த பேதுருவின் தீய ஆலோசனையை இயேசு முறியடிக்கிறார். இயேசு முறியடிக்கவே என் கண்முன்னே நில்லாதே சாத்தானே என்று ராயப்பரை சாத்தான் என்று சொல்லுகிறார். இதை மத்தேயு நற்செய்தி 16:23 பார்க்கிறோம். பேதுரு சீடர்களுக்கு தலைவனாக இருப்பார் என எதிர்பார்த்த இயேசுவுக்கு அவர் தடைக்கல்லாயிருப்பதை ஏற்க முடியவில்லை. உறுதியான கற்பாறையாக இயேசுவால் உறுதி செய்யப்பட்ட பேதுரு இயேசுவுக்கு முன் உருக்குலைந்த தடைக்கல்லானது ஆச்சரியமாக இருந்தது. பேதுருவின் துன்பமில்லாத, துயரமில்லாத, சோதனை வேதனை இல்லாத, சிலுவை இல்லாத மெசியாவாக தான் பார்த்ததை இயேசுவுக்குள் புகுத்த நினைத்தார். இயேசுவை கட்டாயப்படுத்தவும் முயன்றார். தனியாக அழைத்து இது உமக்கு வேண்டாம் என்று இயேசுவையே கடிந்து கொள்ள முயன்றார். இச்சூழலில்தான் இயேசு பேதுருவிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. நீ என் சீடன், எனக்கு பின்னால் வருவதே உன் பணி. என்னை கலிலேயா கதாநாயகனாகவோ நாசரேத்தூர் தச்சரின் மகனாகவோ இனி பார்க்காமல் எருசலேமில் சிலுவைப்பாடுகள், மரணம், உயிர்ப்பு வழியாக மனித குலத்தை மீட்கும் கிறிஸ்துவாக பார்க்கவும், மகிமையுள்ள கடவுளின் மகனாக பார்க்கவும் என்னை பின்தொடரும் சாதாரண சீடனாக, அர்ப்பணிப்புள்ள சீடனாக இருக்கவும் உன்னை அழைக்கிறேன் என்றார். கடவுளின் திட்டத்தை எதிர்ப்பதும் மறுப்பதும் சாத்தானின் வேலை. அந்த வேலையை செய்த பேதுருவை என் கண்முன்னே நில்லாதே சாத்தானே என்று இயேசு கடிந்து கொள்கிறார். ஏனெனில் கடவுளின் திட்டமும் விருப்பமும் அருளுக்கு தடையாக இருப்பதும் எதுவும் தீயதும் தீச்செயலும் சாத்தானுடைய செயலுமாக இருக்கிறது. இயேசு தமது பாடுகளை குறித்து இறை திட்டத்தை வேண்டாம் என்று தடை செய்த பேதுருவின் எண்ணத்தை தீயதென்று சுட்டிக்காட்டவே அவரை சாத்தானே என்கிறார். இயேசு நற்செய்திக்காக, இறையரசுக்காக, மனிதர்களின் மீட்புக்காக தம்முயிரையும் கையளிக்க துணிந்து விட்டார். அதிலிருந்து அவரை பின்வாங்கப் போவதில்லை. இறை திட்டத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்கிறார். அவரது சீடர்களும் சிலுவை சுமந்து அவரை பின்பற்ற வேண்டும். இறையரசின் மதிப்பீடுகளின்படி வாழ முற்படுகையில் நேரும் இடர்கள், சிலுவைகளை சமாளிக்கவும், ஏன் தங்களின் உயிரையே கையளிக்கவும் தயாராக இருக்கவும் வேண்டும் என்கிறார் இயேசு. 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடியார் கடவுளின் திட்டத்தை தேர்ந்து தெளிந்து நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று நற்செய்தியை கேட்கின்ற இயேசுவின் சீடர்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறார். ஆரோக்கிய அன்னையும் நாசரேத்தூர் இளம்பெண்ணான நான், சாதாரண பெண்ணான நான், சுவக்கின் அன்னம்மாளுக்கு குழந்தையாக பிறந்த நான், கடவுளுடைய கண்ணுக்கு வெளியேற பெற்றவளாக மாறியதும், அமல உறுப்புவையானதும், என்றும் கன்னியானதும், விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதும், கடவுளுடைய திருமகனையே பெற்றெடுக்கும் பேறு பெற்றதும், கடவுளால் அருள் நிறைந்தவளை என்று சொல்லப்பட்டதும், கடவுள் எனக்கு கொடுத்த கொடை. நான் முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய சீடராக எந்த விதத்திலும் என்னை பற்றி, என்னுடைய சுகத்தை பற்றி, இவ்வுலகத்தை பற்றி கவலைப்படாமல் கடவுளே கதி என்று, கடவுளே பிரதானம் என்று வாழ்ந்ததனால் கடவுள் எனக்கு வழங்கிய சிறப்பான சலுகைகள், சிறப்பான கொடைகள் என்பதையும் நமக்கு விளக்கி சிறந்த சீடராக வாழ அழைக்கிறார். ஜோசிய அரசனின் ஆட்சி காலத்தில் எருசலேமில் அரசியல், ஆன்மீக மறுமலர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் அரசனுக்கு உதவியாக இருந்தவர் எரேமியா இறைவாக்கினர். 40 ஆண்டுகள் இறைவாக்குரைக்கும் பணியில் கிமு 597 பபிலோனுக்கு அடிமைகளாக செல்வதையும், எருசலேம் ஆலயம் தகர்க்கப்படும், யூதா அழியும் என்பதையும் எடுத்துரைத்தார். இவைகள் மக்களின் பாவங்களால் ஏற்பட்ட விளைவுகள் என்றும் எரேமியா மக்களுக்கு அவர் குறித்து காட்டினார். இதை கேட்ட மக்கள் அவரை பழித்துரைத்தும் அவமானப்படுத்தியும் கொடும் துயரங்கள் இழைத்தும் துன்புறுத்தினர். இந்த சூழலில் தன்னை அழைத்த கடவுள் தன்னை ஏமாற்றி விட்டதாக, கைவிட்டு விட்டதாக மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி, அவர் பெயரை நான் இனிமேல் சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உன் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கிறது.
அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கிறது. அதனை அடைக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று எரேமியா இறைவாக்கினர் 20வது அதிகாரம் 9வது வசனத்திலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய செயலை நாம் செய்வதிலே எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதிலிருந்து நாம் தப்பி ஓட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கிற, அவருடைய சீடர்களாக நாம் வாழ நினைக்க நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பு நமக்குள் பற்றி எரியும் தீயாக இருந்து நம்மை கடவுளின் சீடர்களாக மாற்றும் என்பதை எரேமியா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் விளக்குவதை பார்க்கிறோம். இறைவாக்கு பணியிலிருந்து தப்பித்து செல்ல முடியாது தனது நிலை குறித்து கடவுளிடமே அவர் முறையிடுகிறார். நமக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் நாம் கடவுளிடம் முறையிடலாம், கடவுளிடம் நாம் எதையும் கேட்கலாம். நம்முடைய தாழ்நிலையை கண்டு நமக்கு அரும்பெரும் செயல்களை ஆண்டவர் புரிவார் என்று அன்னை மரியாள் சொல்வது போல தனக்குள் பற்றி எரியும் இறைவார்த்தையை உணர்ந்தவராய் கடவுளை தம்முடன் உள்ள வலிமை மிக்கவராக உணர்கிறார் என்று எரேமியா 20:11 நாம் வாசிக்கிறோம். ஆக நமக்குள் பற்றி எரியும் கடவுளுடைய அழைப்பை நாம் உணர்ந்தால் கடவுள் நம்மோடு வலிமை மிக்க வீரராக இருந்து நம்முடைய அழைப்பின் பணியிலே, அவர் தந்த செயலிலே, இயேசுவை சிலுவையிலே உயிர்ப்பிக்க செய்து வெற்றியடைய செய்தவர், அன்னை மரியாளை விண்ணிற்கு அரசியாக்கி விண்ணிற்கு எடுத்துக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தியவர், இந்த புனிதர்களை, சீடர்களை எல்லாம், பயந்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் பலமிக்கவர்களாக தம் சாட்சிகளாக மாறி விண்ணகரை 12 கோத்திரங்களின் அரியணையில் வீற்றிருக்க செய்கிறவர் நம்மையும் சிறந்த சீடர்களாக மாற்றுவார். இந்த உலக துன்பங்களை பற்றி கவலைப்படாமல் இயேசுவை நமக்கு முன்னால் கொண்டு உலகத்தை பின்னுக்கு தள்ளி வாழ அழைக்கப்படுகிறோம். பேதுரு இயேசுவுக்கு சிலுவை சாவு வேண்டாம் என்பது போல எரேமியா நற்செய்தி அறிவிக்கும் பணியை செய்ய மாட்டேன், விலகிச் செல்லுகிறேன் என்று விரக்தியில் புலம்பினாலும் தனக்கேற்பட்ட அவமானம், பழிச்சொல், துன்பங்கள் இறைவாக்குரைக்கும் பணியை கைவிடும் அளவுக்கு அவரது அழைப்பின் ஆன்மீக பலத்தை குலைத்துவிட்ட நிலையிலும் அழைப்பை அவரால் விடுக்க முடியவில்லை. கடவுள் அவரோடு இருந்து அவருக்கு ஆற்றல் கொடுத்ததை பார்க்கிறோம். அழைப்பு தனக்குள் பற்றி எரியும் தீ போல் உள்ளதை உணர்கிறார். தமது கிறிஸ்தவ அழைப்பை பற்றி எரியும் தீயாக உணர்கையில் நாமும் இறைவாக்குரைக்கும் இயேசுவின் சீடர்களாக தமது சிலுவையை சுமந்து வாழும் அழைப்பை புறக்கணிக்க முடியாது. நமக்கு திருமுழுக்கின் போது ஊற்றப்பட்ட தூய ஆவியின் தீயை அவியாது அணையாது காத்து நற்செய்தியை அறிவிப்போம். இயேசு மெசியா, இறைமகன், போதகர், குரு என்பதை அவரது சீடர்கள் நன்கு அறிந்து அறிக்கையிட்டார்கள். இவ்விசுவாசத்தை கண்ட இயேசு அவர்களை தமது சீடர்களாக இருக்கவும் தம்மை பின்தொடரவும் அழைத்தார். பின்பற்றுதல் என்பது ஒருவரின் போதனையை கேட்டு அதன்படி வாழ்ந்து அவரை பின்தொடர்வது எனலாம். தலைவருக்கு பின் நடந்து செல்வது என்பதை விட உள்ளார்ந்த விதத்தில் தான், தனது, எனது குடும்பம், என் விருப்பம், என் வெற்றி, என் மகிமை, இவ்வுலகம் தரும் உயர்வு என்ற உணர்வை கைவிடுவதும், தன்னை பற்றிய எண்ணத்தை மறந்து தான் பின்பற்றுபவர் மீது தமது எண்ணத்தை திருப்பவும் வேண்டும் என்பதை அன்னையின் மரியாவின் வாழ்விலிருந்து நாம் ஆழமாக அறிய முடியும். இவ்வுலக வாழ்வு பொருளற்றது, தேவையற்றது என்ற பொருளில் அல்லாது இயேசு வாக்களிக்கும் நித்திய வாழ்வு இவ்வுலக வாழ்வை விட 1000 மடங்கு உயர்ந்தது என்றும் உணரும் நிலை. தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருந்த இயேசு என்னை அனுப்பியவரின் திட்டத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்வது முடிப்பதுமே எனது உணவு என்று யோவான் நற்செய்தி 4:34 கூறுவதை பார்க்கிறோம். இயேசு தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற இறைவனுக்குரிய நிலையை பற்றி கொண்டிருக்காமல் தம்மையே தாழ்த்தி மனிதருக்கு ஒப்பாக தம்மை வெறுமையாக்கினார் என்று பிலிப்பியர்கள் திருமுகத்திலே புனித பவுலடியார் 2வது அதிகாரம் 6-8 வரை உள்ள வசனங்களில் சொல்வதை பார்க்கிறோம். இயேசுவை பின்பற்றுவதில் உள்ள 2வது நிபந்தனை நமது சிலுவையை சுமக்க வேண்டும். இதுவும் தம்மையே துறப்பதற்கு சமமான ஒன்று. சிலுவை நம் வாழ்வில் நற்செய்தியின்படி இயேசுவின் சீடர்களாய் வாழ்வதில் எதிர்கொள்ளும் சவால்கள், துன்பங்கள், பேரிடர்கள், தடைகள், நெருக்கடிகள் குறிக்கும் அடையாளமாக உள்ளன. கிறிஸ்தவன் என்பவன் இயேசுவின் சீடராக வாழ்வதற்கு உயிர் தியாகம் செய்யவும் அஞ்சான். தன் சிலுவையை சுமக்காமல் எனக்கு பின் வருபவர் எவரும் எனக்கு உகந்த சீடராய் இருக்க முடியாது என்று லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரத்தில் 26-27 வசனங்களிலே சொல்லுகிறார். இந்த நிகழ்வை நீங்கள் அன்னை மரியாள் வாழ்க்கையில் பார்த்தால் அவள் அடையாத துன்பம் இல்லை. கருவறையிலிருந்து கல்லறை வரை அவள் பட்ட கஷ்டங்கள், அவள் பட்ட வேதனைகள், அவள் பட்ட புறக்கணிப்புகள், அவள் அடைந்த துன்பங்கள், இயேசுவின் கொண்டு வருகின்ற அந்த மீட்பு பணியை செய்வதில் உடன் மீட்பராக ஆண்டவர் இயேசுவை வளர்த்தெடுப்பதில், வழிகாட்டுவதில் கல்வாரி வரை ஓடி இயேசுவின் இறப்புக்கு பின்பும் அவருடைய சீடர்களை ஒன்று சேர்த்து திருச்சபைக்கு வழிகாட்டியாக
திருச்சபையிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுக்கின்ற வரையில் மட்டுமல்ல, இன்று வரை திருச்சபையை இயேசுவோடு இணைத்து அருள் பெறச் செய்வதிலே ஆண்டவருக்கு உகந்த சீடராக அன்னை மரியாள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு இன்றைய நற்செய்தியில் தமக்கு ஒரு புது வாழ்வை வாக்களிக்கிறார். இயேசு வாக்களிக்கும் இந்த புது வாழ்வு சிலுவை, பாடுகள், மரணம், உயிர்ப்பு வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. இந்த புது வாழ்வு ஆன்மாவை மட்டுமல்ல, முழு மனிதரையே உள்ளடக்கிய வாழ்வாகும். தந்தையின் தாயின் கருவறையில் உருவாகி உலகில் தோன்றி தம் மரணத்தில் அழியும் ஒன்றல்ல இயேசு வாக்களிக்கும் புது வாழ்வு. இயேசு வாக்களிக்கும் வாழ்வுக்கு முடிவே இல்லை. தமது உயிரை தியாகம் செய்தாவது இந்த முடிவில்லாத வாழ்வை அடைய நாம் முயல வேண்டும் என்பதே இயேசு வலியுறுத்தும் இறையாட்சி செய்தியாகும். உடலையும் ஆன்மாவையும் உலகையும் ஆன்மீகத்தையும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையானதாக காட்டும் ஆன்மீகத்தை இயேசுவுக்கு ஏற்புடைய ஆன்மீகமாக நாம் பார்க்கக்கூடாது. அது இயேசுவுக்கும் ஏற்புடையதல்ல. இவ்வுலகில் வாழ்கையில் மறு உலகில் நித்திய வாழ்வை அடைய எதையும் இழக்க தயாராகும் மனநிலையே இயேசு விரும்பிய இறையரசு ஆன்மீகமாகும். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பலன் என்ன? அவர்தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு 16:26 கேட்பதை நாம் பார்க்கிறோம். இறையாட்சிக்காகவும் நிறைவாழ்வுக்காகவும் இவ்வுலகில் நாம் பற்றி கொண்டுள்ளவைகளை துறக்கவும் தமது சிலுவைகளை சுமக்கவும் இயேசு நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பை முழுமையாக ஏற்று முழுமையாக நிறைவேற்றியவர் ஆரோக்கிய அன்னை. மாயைகளை தேடி அலைந்து அழிந்து போகும் விட்டில் பூச்சிகளாக நிஜங்களை இழந்து தவிக்கும் நிலைக்கு உங்கள் வாழ்வு செல்லக்கூடாது என்பதே இயேசு அன்னை வழியாக நமக்கு விடுக்கும் எச்சரிக்கையாகவும் இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பதும் இயேசுவின் சீடராக இருப்பதும் சிலுவைகளுடன் கூடிய வாழ்வு என்பதை தமது சீடர்களுக்கு இயேசு விளக்கினார். இயேசுவின் சீடர்களுக்கு முன்னால் இருக்க வேண்டியவைகள் கடவுள். சீடர்கள் தங்கள் எண்ணங்களை கடவுளுக்குள் புகுத்தாது கடவுளின் திட்டம், விருப்பத்தை கண்டுபிடித்து அதை தங்களின் திட்டமாக்கி வாழ வேண்டும் என்பதே இன்றைய நற்செய்தி. இயேசு போதிக்கும் உண்மை, நீதி, நேர்மை என்னும் விழுமியங்களை ஏற்றுக்கொள்கிறேன். பிறரை வஞ்சிப்பதும் ஊழல் செய்வதும் தவறு என்று தெரியும். ஆனால் வசதியாக வாழ்வது எப்படி? பொழப்பு நடத்துவது எப்படி? 4 பேர் போல நானும் நல்லபடியாக எப்படி வாழ முடியும் போன்ற மனநிலைகளுடன் வாழும் மனிதர்களுக்கு இன்றைய நற்செய்தி அன்னை மரியாள் பெரும் சவால்தான். ஒரு சீடராக இயேசுவுக்கு பின்னால் நடக்க வேண்டிய பேதுருவை கண்டிக்கிறார். உலக பார்வையுடன் இயேசுவுக்கு முன் நடக்க விரும்பாத ராயப்பரை இயேசு திருத்துகிறார். ஆதி பெற்றோர் கடவுளைப் போலவும் கடவுளாகவும் மாற விரும்பி நன்றி கெட்ட தனத்தினாலேயே கடவுள் கொடுத்த அருள்நிலையை, அருள் வாழ்வை இழந்தனர். கடவுளின் பேரன்பை, மன்னிப்பை, கருணையை, இரக்கத்தை தவறாக பயன்படுத்த முயல்வோருக்கான எச்சரிக்கையாகவும் கடவுள் உருவாக்கிய புதிய படைப்பும் அதிசய படைப்புமான அன்னை மரியாவின் பிறப்பை நாம் கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கும் நாளையிலே கடவுளின் கருணையும் பேரன்பும் அவருடைய வல்லமையும் கருணையும் இரக்கத்தையும் நன்றாக உணர்ந்த அன்னை மரியாள் கடவுளுக்கு அடிமையாக இருப்பதில், கடவுளுக்கு சீடராக இருப்பதில், கடவுளுக்காக தன் வாழ்க்கையை மறுப்பதில், துறப்பதில், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மணிமுடியாக சூட்டப்பட்ட விண்ணக அரசியாக, கடவுளின் தாயாக மாற்றப்பட்ட மகிமை மிக்கவளாக மாறியாள் என்பது நமக்கெல்லாம் கிறிஸ்தவ வாழ்விலே நாம் எவ்வளவு துன்பங்களை சந்தித்தாலும் இயேசுவை நமக்கு முன்னால் நிறுத்தி, சிலுவையை நமக்கு முன்னால் நிறுத்தி, மரியன்னையின் வாழ்க்கையை நம் பாடமாக மாற்றி உலகத்தை பின்னுக்கு தள்ளி இயேசுவின் சிறந்த சீடர்களாக வாழ முடியும் என்பதற்கு மரியன்னை நமக்கு நம்பிக்கையின் அடிவளமாக இருக்கிறார். நாம் நம் விருப்பப்படி வாழ்ந்ததும் நமது செயல்களுக்கு நாமே நியாயம் கற்பித்தும் நாம் செய்வதுதான் சரி என்ற கருத்தும் இப்படிப்பட்ட மனநிலையுடன் வாடுவது ஒரு குருவாகவோ ஆயராகவோ ஒரு சாதாரண கிறிஸ்தவனாகவோ இருந்தாலும் அது அழிவுக்கான வாழ்வுதான். இது அழிவுக்கான பாதை. கடவுளின் சிலுவை வழியில் இயேசுவின் பின்னால் இயேசுவின் சீடர்களாய் பயணிக்க நாம் அருள் வேண்டுவோம். அதற்காக ஆரோக்கிய அன்னையிடம் ஜெபிப்போம். சிலுவை நமக்கு முன்னால் இருக்கட்டும், கடவுள் எப்பொழுதும் நமக்கு முன்னால் இருக்கட்டும். உலகத்தை பின்னுக்கு தள்ளி ஆண்டவரை முன்னிறுத்தி நம் விசுவாச பயணத்தில் ஓடுவோம். அன்னை மரியாளைப் போல ஆண்டவர் நம்மை வெற்றியின் சீடராக, சிறந்த சீடராக, ஆண்டவருக்கு சாட்சியம் பகரும் சீடராக, நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ளுகின்ற, அழிவில்லாத வாழ்வை பெறுகின்ற மக்களாக வாழ்ந்து ஆசிர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே உலகத்தில் கொரோனா தொற்று முழுமையாக நீங்குவதற்கு
வேண்டிக் கொள்ளும் ஆரோக்கிய அன்னையே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்தின் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன், ஆமேன், ஆமேன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நம்மைக்காய் மனிதரானார். தந்தை மகனிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். வாழும் தெய்வம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாவியில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். குரலின் உயிர்ப்பை நிறைவாழ்வேன். உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான ஆரோக்கிய அன்னையின் திருவிழா முதல் நாள் நவநாள் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்மைக்காகவும் ஒரு கையிலிருந்து இப்படியை கொள்வாராக. பேரிரக்கமுள்ள
புனித திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் உழைக்கும் குரலாக போதித்து இரத்தம் சிந்தி ஆற்றலிடம் முத்திரையிட்டீரே. அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவுக்கு தயார் செய்யும் நாங்கள் அவர் போதித்தவாறு உமது பாதைகளை நாங்கள் செம்மைப்படுத்தவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை பொழி உமக்கு ஏற்புடையதாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழானவ நாளில் இன்னும் இறுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவை நிலைத்ததால் அருள் நிறைந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான வழியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலக மக்களுக்கு வழங்கினார். அவர் வழியாகவே உமது மாண்பையானது போலுகின்றனர். தலைமையாக ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபின்களும் ஒன்று கூடி ஆக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாய் புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, திருப்பலியின் மையமான நேரம். கண்ணியானவரிடம் கருவாக உருவாக முடியும் என்பதையும் சாதாரண இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகின்ற வல்லமையான நேரம். மறைபொருளாக இருக்கின்ற எல்லாமே மகத்துவமான கடவுளுக்கு சாத்தியம் என்பதை, கடவுளால் ஆகாத ஒன்றுமில்லை என்பதை விசுவசித்த அன்னையினுடைய
திருவிழா நவநாளில் இருக்கிற நாம் இந்த அற்புதமான வசீகர நேரத்தில் ஆண்டவர் நம்மை அன்னை வழியாக தொட்டு இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தொட்டு உருமாற்றுகிற தேவன் நம்முடைய ஜெபங்களையும் நம் குடும்பங்களையும் தொட்டு உருமாற்றும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனமுவந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திருச்சபையை ஆரோக்கிய அன்னை வழியாக ஆசிர்வதியும். ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திற்கு வர முடியவில்லையே என்ற வருத்தத்தோடு அன்னையின் வருகைக்காக இல்லங்களில் காத்து அன்னையோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆண்டவருடைய மகிமையான மறைபொருட்களை தியானித்து ஜெபமாலை ஜெபிக்கின்ற அன்னையின் மகிழ்ச்சியின் மலர்களை சூடி அன்னை வழியாக ஆண்டவருக்கு துதி பாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதியும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும், எங்கள் மறைமாவட்ட குருக்களையும், மறைமாவட்டத்தில் பணியாற்றும் கன்னியர்களையும், ஆரோக்கிய அன்னையின் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரலும். உயிர் தருவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மகிமைக்கும் ஆட்சிமைக்கும் உரிய ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி தாய், அவருடைய அன்பு கணவரான எங்கள் பங்கின் பாதுகாவலர் கணவன் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குமுதவராயிருந்த புனிதர் அனைவரோடும் இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித ஸ்நாபகர் இழப்பரோடும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபுள்ள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியவே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஆரோக்கிய அன்னையின்
மீது அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டவர்களாய் நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கழக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் ஆரோக்கிய எண்ணெய் வழியாக நாங்களும் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் இவ்வுலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கியனின் விழாவை தொடங்கி இருக்கிறோம். இந்த 10 நாட்களும் பரிசுத்தமான கிருபையும் அன்னையின் பரிந்துரை பலனால் நமக்கு விண்ணக அருளும் நிறைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவருடைய மகிழ்ச்சியான அமைதியை புரிந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களே போகும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கியருளும். எம்மை புனிதமாக்கின்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களே போகும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கியருளும். எம்மை புனிதமாக்கின்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, உம் அமைதியை தந்தருளும். எம்மை புனிதமாக்கின்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே. அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, நம் ஆண்டவர் உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி
ஆரோக்கிய அன்னையை நம் அன்னையாக தந்தவர். அந்த அன்னை வழியாக கானாவில் தொடங்கிய புதுமையை தொடர்ந்து அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறவர். 1000 கோடி புதுமைகளை ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தில் பெற்றவர்கள் நாம். அந்த அன்னைக்கு விழா கொண்டாடிய தொடங்கி இருக்கிற நாம் அவருடைய பிறப்பு நவநாட்களை ஜெபிப்போம். அவருடைய நவநாள் ஜெபமும் நற்கருணை திருப்பலியும் அன்னையின் பிரார்த்தனையும் நம் குடும்பங்களை, நம்முடைய பங்கை, கத்தோலிக்க திருச்சபையை, உலக மக்களை எல்லா தீமைகளிலிருந்தும் காப்பார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருவிருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நாம் தகுதியற்றோர், ஆனால் வார்த்தை சொல்லுகிறோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வை பெற்றுத் தருவதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, மகிமைக்கும் அடக்கத்துக்கும் உரிய ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடு மக்கள் நவநாளை குடியேற்றத்துடன் தொடங்கி மீட்பளிக்கும் திருவுணவு கொண்டாட்டமாகிய நற்கருணை பணியை நிறைவேற்றி அன்னையின் அருளை வேண்டியதற்கும் மக்களை ஆசிர்வதியும். இந்த 10 நாட்களும் ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரை பலன்களை நாங்கள் வல்லமையோடு கண்டு ஆரோக்கிய அன்னையின் உண்மையின் பக்தர்களாகவும் ஆண்டவர் இயேசுவின் உண்மையான சீடர்களாகவும் மாற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆரோக்கிய அன்னை நம்ப பக்தர்களே, பால்கார சிறுவனையும் மோர்கார சிறுவனையும் தன் கரத்தில் இருந்த குழந்தை இயேசு வழியாக அற்புத விதமாக குணப்படுத்தி ஆசீர்வதித்த ஆரோக்கிய அன்னையின் விழாவை நாம் கொடியேற்றி தொடங்கி இருக்கிறோம். போர்ச்சுகீசிய மாலுமிகள் சீற்றமான கடலின் கொந்தளிப்பிலே மாட்டிக்கொண்டிருந்த போது
அம்மா எங்களை காப்பாற்றும் என்று அவர்கள் அனைவரும் ஜெபமாலை எடுத்து ஜெபித்த போது ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி தாய் அவர்களை அற்புத விதமாக காப்பாற்றிய அந்த அற்புத திருநாளை கொண்டாடுகிறோம். பால்கால சிறுவனையும் மோர்கால சிறுவனையும் ஆசீர்வதித்த அதே அன்னை போர்ச்சுகீசிய மாலுமிகளை அற்புத விதமாக குணப்படுத்திய அவர்களை பாதுகாத்து கரை சேர்த்த அந்த அன்னை இந்த 10 நாட்களும் உருக்கமாக ஜெபித்து அன்னையின் பிறந்த நாள் நவநாளை கொண்டாடப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க, ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் பரிந்து பேச, உலக மக்களே கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டு அன்னையே உன்னையே நம்பி இருக்கிறோம் என்று அவையை குரல் எழுப்புகிற இந்த வேளையிலே திருச்சபையும் உலகமும் கொள்ளை நோய்களையும் போர்களையும் சந்தித்த போது அன்னையினுடைய ஜெபமாலையும் அன்னை தந்த உத்திரியமும் அன்னை மீது நாம் கொண்டிருந்த பரிந்துரை பலன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் விடுதலை கொடுத்தது போல இந்த அன்னையினுடைய பிறப்பு விழாவோடு கொரோனா முற்றிலும் விலகி மக்களுக்கு நம்பிக்கை பிறக்க, வாழ்க்கை சிறக்க, நம் குடும்பங்கள் முடங்கி கிடக்கிற குடும்பங்கள், பொருளாதார சிக்கலில் இருக்கிற குடும்பங்கள், கடன் சுமையோடு இருக்கிற குடும்பங்கள், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள், நிறைவில்லாமல் இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அற்புத விதமாக அருளாட்சி புரிகின்ற கனவின் புனித சூசையப்பருடைய இந்த திருத்தலத்திலே இந்த 10 நாள் நவநாள் திருப்பலியையும் அன்னையினுடைய மன்றாட்டு மாலையையும் செபமாலையையும் நற்கருணை ஆசிரியையும் பெற்று ஆசீர்வாதம் பெறப்போகிற பிள்ளைகள், ஆரோக்கிய அன்னைக்கு விழா இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் உங்களை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நம் பங்கையும் கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்களையும் ஆரோக்கிய அன்னை வழியாக ஆசீர்வதிப்பாராக. அம்மா என்ற அபய குரல் எழுப்பும் அனைவருக்கும் ஆரோக்கிய அன்னை துணை இருப்பார் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சேர்ந்து அன்னையை புகழ்ந்து பாடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆவே மரியா, ஆவே மரியா. கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.